ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு ஒன்லி லவ் யூ இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ என்ஷினும் ஜின்ஸையும் ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரேக்கப் ஆகிருக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கும். அதுக்கப்புறம் என்ஷின் அவங்கள 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்ப்பாரா, அதுவும் இன்னொருத்தரோட மனைவியாக பார்ப்பாரு. அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு. அதனால குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அதோட அவங்க எப்படி மீட் பண்ணாங்கங்கிறதையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்படியே இந்த எபிசோடில் ஜின்சி அவங்க ரூமில் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஷூக்கு செம்ம கோவமாகுது. நீ எப்படி அவனை சும்மா விட்டு அவன் உன்னை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவனை என்னால் எதுவும் பண்ண முடியாத, நீ தடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாரா. அப்போ அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் என்ஷன் அங்கே வந்துடுறாரு. என்ஷன் வந்த உடனே, என்ன நீங்கள் இன்னும் தூங்கலையா, எதுவும் பிஸியாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறதுக்கு ஷூ உடனே சண்டைக்கு போவாரா. அப்போ ஜீன்ஸை கையை பிடிச்சி இழுத்துட்டு போக வேண்டான்னு தடுத்துடுறாங்க. அதுக்கு ஜீன்ஸையும், ஆமாம் நாளைக்கு டான்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ சொல்கிறாரு, ரொம்ப எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாட்டுக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவங்க அப்படியே ஷூவோடைய கையை மெதுவாக பிடிச்சிக்கிட்டு, இல்லை நாங்கள் இப்போ எங்கே தங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அவருக்கு இன்னுமே அதிகமாக தான் கோபமாகுது. அதனால் நான் உனக்கு ஒன்று ஞாபகப்படுத்தலான்னு விரும்புகிறேன். நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்க, உன்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், அதோட நோபல் மேனாக இருக்கணும்னு ஆல்ரெடி நீ என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனால் இப்போ நீ ஒரு பவர்ஃபுல்லான நோபல் மேனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கியா? ஆனால் நீ எதிர்பார்த்த லைஃப் இதுதானா? எல்லாருக்கும் மத்தியில் ஒரு கவர்ச்சி டான்ஸ் பண்ணுற பொண்ணாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிடுவாரா. அதனால் ஜென்ஸையும் ரொம்ப கஷ்டமாயிடுறாங்க. ஷூவையும் சண்டைக்கு போக விடாமல் தடுத்துடுறாங்க. அதனால் உடனே ஜென்ஸி சொல்லிடுறாங்க, நம்ம தேவையில்லாத பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஜெனரலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போவாங்களா. அப்போ ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, அவங்க கையை பிடிச்சி இழுத்துடுறாரு. 2 பேரும் இந்தாண்டி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஷூ, என் வைஃபை விடுடா, ஏன்டா அவளை பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, அப்படிதான் பிடிப்பேன், என்ன பண்ணுவேன்ட்டு அவர் சொல்ல, 2 பேர்த்துக்கும் ரொம்ப சண்டை வர மாதிரி போக, உடனே ஜின்ஸி கையை உதறி விட்டுட்டு ஷூ கூட, டார்லிங் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ போகிற வழியிலேயே என்ஷன் என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு மந்திர பேப்பரை எடுத்து அவங்க மேலே வீசுறாரு. அவங்க மேலே அந்த சக்தி பட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே என்ஷனும் போய் தாங்கி பிடிச்சிடுறாரு. உடனே ஷூவும் அவளை விட்டுடு, நீ எதுக்காக அவளை தூக்குற, அவளை இப்படி தாக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாரா. உடனே என்ஷன் இன்னொரு மந்திர பேப்பரை எடுத்து காட்டவும் அவரை முகத்தை அப்படியே மறைச்சிக்கிறாரு. அப்படியே 2 பேருமே மறைஞ்சி போயிடுறாங்க. அப்படியே 2 பேருமே குதிரை வண்டியில் என்ஷனோட வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்களா. ஜின்ஸி மயக்கத்தில் அவர் மேலே சாட்சி வச்சுக்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கும் மயக்கம் தெரிஞ்சிருது. எழுந்திரிச்சு பார்த்தா ஷூ பக்கத்தில் இருக்க மாட்டார், என்ஷன் தான் பக்கத்தில் இருப்பாரா. நம்ம எங்கே போகிறோன்னு கேட்குறாங்க. நீ எதுவும் அதிகமாக பேசாத, உனக்கு அடிபட்டிருக்கு, நான் உன்னை ஹீல் பண்ணுறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்துடுறாங்க. நம்ம எங்கே போகிறோம், என்னோடய ஹஸ்பண்டை எங்கே வச்சுருக்கீங்க, நாங்கள் எந்த ஒரு தப்பான நோக்கத்துலேயும் இங்கே வரல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட ஃபாக்ஸ் டீனும் எங்களோட நரி தலைவரும் நாங்களும் சேர்ந்து ஈவில் ஸ்பிரிட்டை அழிக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் எங்கள் கிராண்ட் மாஸ்டரை நாங்கள் தொலைச்சிட்டோம். அவர் இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. நாங்கள் அவரை தேடி தான் வந்தோம். அதுவும் இப்போ கேபிட்டலில் ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அது அங்கே உள்ள மக்களை எல்லாரையும் கொன்னுடும். ஆனால் இதுக்கு பின்னாடி அந்த கிராண்ட் மாஸ்டர் தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. நீயும் யோசிச்சு பாரு அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அங்கே உள்ள மக்களை எப்படியாவது சேவ் பண்ணி ஆகணும், ப்ளீஸ் எப்படியாவது ஹெல்ப் பண்ண, மக்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. உடனே என்ஷன் கையை உதறி விட்டுட்டு, எனக்கு அது தேவையில்லாத வேலை, நான் ஏன் மக்களை காப்பாற்றணும் அப்படிங்க. ஓ அப்படியா, நீங்கள் அப்போ ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவேனே, ஏன்னா நாங்கள் உன்னுடைய லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்காக கிளம்புவாங்க. உடனே ஹீரோ அவங்கள இழுத்து பிடிச்சி கேரேஜ் இதுலேயே சாத்தி வச்சுட்டு, நீ என்னை மக்களை வச்சு என்னை மிரட்டாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நீ எனக்கு ஒரு டீலுக்கு ஒத்துக்கணும், நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணுவாரா.
அவங்களும் தள்ளி தள்ளி பார்ப்பாங்க. அவர் தள்ள மாட்டாரு. அதனால அவருடைய உதட்ட பிடிச்சு கடிச்சு வச்சுட்டு, "நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற? நீ எதுக்காக என்கிட்ட இருந்து உன்னை மறைச்சிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க உடனே நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே என்ஷினும் கையை பிடிச்சு தடுத்து நிறுத்திடுறாரு. அப்போ குதிரை வண்டி கொஞ்சம் லேசா ஆடுமா, அப்போ வெளியே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயம் ஒரு பொண்ணு அந்த வண்டியை நிப்பாட்டுறா. அதனால என்ஷனு நீ உள்ளேயே இரு, வெளியே வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போவாரு. அப்போ அந்த நாட்டோட இளவரசி தான் அங்கே வந்திருப்பாளா. அவளுக்கு நம்ம என்ஷன் மேலே ஒரு லவ் இருக்கும் போல இருக்கு. என்ஷினை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அவங்களும் அந்த வழியாக குதிரை வண்டியில் தான் போய்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வண்டி உடஞ்சிருக்கோமா, அதனால் என்ஷின் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னோட குதிரை வண்டி கொஞ்சம் உடஞ்சிருக்கு, எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் கேபிட்டலில் விட முடியுமான்னு சொல்லி கேட்குறதுக்கு என்ஷன் அவருடைய அசிஸ்டண்ட்டு கிட்ட நீங்கள் எப்படியாவது இளவரசியை சேஃபாக கொண்டு போயிட்டு கேபிட்டலில் விடணும்னு சொல்லி ஆர்டர் போடுவாரா. ஆனால் இளவரசியோட பணிப்பெண் இருந்துட்டு, ஜென்ரல் கு உங்களுடைய கேரேஜ்லேயே நாங்களும் வரோமே, அது காலியாக தானே இருக்குது, நீங்கள் மட்டும்தானே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ஷனும் இல்லை என்னோட அசிஸ்டண்ட் கூடயே வாங்கன்னு சொல்லுவாரா. இல்லை நானும் உங்கள் கேரேஜில் தான் வருவேன்ட்டு அந்த பொண்ணு அடம் பிடிக்குமா. உடனே அசிஸ்டண்ட்டு வந்துட்டு எவ்வளோ சொல்லி முயற்சி பண்ணி பார்ப்பாரு. இல்லை வேண்டாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு கேட்காம நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்கும். அப்போ ஜின்சி வெளியே வந்துடுறாங்க. ஜின்சி குவோட வண்டியிலேருந்து வெளியே வர்றதை பார்த்த உடனே அந்த பொண்ணு நீ யாரு, எதுக்காக ஜென்ரல் குவோட வண்டியிலேருந்து நீ வெளியே வரேன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஜின்சி ஒரு பொய்யான ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ராயல் அகாடமியில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி. அதுலேருந்து ஜென்ரல் கு தான் எங்களை காப்பாற்றினாரு. அதனால தான் அவர் கூடவே வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா உங்களை வேற யாராவது உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுடுவாங்க, நீங்கள் ஒரு குதிரையில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாளா. அதனால் ஜின்சியும் சரின்ட்டு போவாங்க. ஜின்சி அங்கேருந்து போன உடனே என்ஷன் கிட்ட இப்போ நான் உங்கள் வண்டியில் வரலாம்லன்னு சொல்லி கேட்குறதுக்கு, இப்போ எங்கள் வண்டியில் நீங்கள் வரலாம், ஆனால் நான் இதில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு குதிரை எடுக்கிறதுக்காக போவாரா. அப்போ என்ஷனோட உதட்டில் காயம் பட்டிருக்கிறத அந்த பொண்ணு பார்த்துட்றா. அவளுக்கு நம்ம என்ஷன் கூட அந்த கேரேஜில் ஒன்றா வரணும்னு தான் ஆசை. ஆனால் அது நடக்கலை. அதில் அதை விடையும் பெரிய பிரச்சனை, நம்ம என்ஷனோட உதட்டில் காயம் பட்டிருக்கோம். அது எப்படி பட்டிருக்கோம், அந்த பொண்ணு கூட தானே 2 பேரும் ஒன்றா தானே வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. என்ஷன் குதிரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படி அடுத்த சீனில் ஒரு கூண்டுக்குள்ளே நிறைய நரி குட்டிகளாக இருக்கா. அதில் ஒருத்தன் கையை விட்டு அந்த ஒரு நரி குட்டியை அப்படியே தூக்குவான். அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோயினுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு கூட ஹீரோ என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதில் ஹீரோயின் கிராண்ட் மாஸ்டரில் கேபிட்டலில் இருக்கிறவங்க மக்கள் எல்லாருக்குமே ஆபத்து வரப்போகுது. மக்கள் எல்லாத்தையும் கிராண்ட் மாஸ்டர் அழிக்க போகிறாரு, அவர் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒரு நரிக்குட்டியை யாரோ தூக்குறாங்க. அதை என்ன பண்ண போகிறாங்க, யார் அது அந்த கிராண்ட் மாஸ்டருங்கிறத அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு சின்னதாக கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.